நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பிரியமானவர்களே, நம்மில் அநேகரிடம் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சம்பவிக்கிறது என புலம்புவது வாடிக்கையான ஒன்றாக காணப்படுகிறது. பல சிறு சிறு காரியங்கள் நமக்கு பாவமாகவே தோன்றுவதில்லை. சிலர் தங்களுடைய பாவத்தை நான் விளையாட்டுக்கு செய்தேன், அதெல்லாம் பாவமல்ல என்று தங்களுடைய பாவத்தை பாவமென நினையாமல் நியாயப்படுத்துவார்கள். 1 ரூபாய் திருடினாலும் 1 கோடி திருடினாலும் அதற்கு வெவ்வேறு பெயர் கிடையாது, இரண்டிற்கும் ஒரே பெயர், திருட்டுத்தான். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, தீய நோக்கம் பாவமாம் என்று. பாருங்கள், நம்முடைய நோக்கம் தீயதாய் இருக்குமாயின் அதுவே பாவம் என வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றாமல் போனால் அது நமக்கு பாவமாகும் என உபாகமம் 23:21 கூறுகிறது. இன்னும் பல காரியங்கள். ரோமர் 7 அதிகாரம் 11 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது என பவுல் கூறுகிறார். பாருங்கள், பவுல் சவுலாக இருந்த காலத்தில் கற்பனைகளின் அடிப்படையில் சன்மார்க்கனாயிருந்தான், ஆனால் கிறிஸ்துவை அறிந்திருக்கவில்லை. ஆகவே தான் அது என்னை கொன்றது என பவுல் கூறுகிறார். நாமும் வேதத்தை அறிந்தவர்களாயிருந்தாலும் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இல்லாதவர்களாய் இருப்போமானால் அது நமக்கு மரணத்தை கொண்டு வரும். யாக்கோபு 1:15 சொல்லுகிறது, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று. எனவே பாவம் பூரணமாகும் வரை காத்திராமல் இன்றே நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். அறிக்கையிடுவதோடு மட்டுமல்ல, அதை விட்டு விடுவோம். தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்று மீட்பின் நிச்சயத்தை உடையவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.